வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 3 நாள் 19 வியாழக்கிழமை ஜனவரி 1 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் களமிறங்கிய மாணிக்க மாணவர்கள். தமிழகத்தில் மாணவ சமூகம் நிலைத்தடுமாறி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே புலம்பிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் நம்பிக்கை சக்தியாக உருவெடுத்து வருகிறார்கள் மாணிக்க மாணவர்கள். 2025 டிசம்பர் 27, 28 ஜவ்வாது மலையில் நடைபெற்ற மாணிக்க மாணவர் முகாமில் ஸ்ரீதர் பச்சையப்பன் அவர்களின் கிராமியம் பற்றிய கலந்துரையாடலில் ஏற்பட்ட விழிப்புணர்வால் திருத்தணி BR பள்ளி மாணவி பிரியா தமது கிராமத்தை கிராமியமாக நான் உருவாக்குவேன் என்று உறுதியளித்துள்ளார். அதன்படி மாணவி பிரியா, மற்றொரு மாணிக்க மாணவி மகாலட்சுமி, மாணிக்க மாணவர் தருண் ஆகியோர் இன்று செம்மை இல்லம் செயல் திட்டத்தை தமது BR பள்ளி கிராமத்தில் காலை 11 மணி அளவில் 4 குழுக்களாக பிரிந்து 54 இல்லங்களில் செம்மை இல்லத்தின் 10 அம்சங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இப்பணியில் மேலும் கிராம இளைஞர்கள் சசிகுமார், லோகேஷ் ஆகியோர் தலைமையில் 4 குழுக்களாக செயல்பட்டனர். அதன் பிறகு மாணிக்க மாணவி பிரியா அவர்களின் இல்லத்தில் அனைவரும் சந்தித்து அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அடுத்து மதிய உணவும் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. இக்களப்பணியில் சென்னை மாணிக்க மாணவர்கள் ஸ்ரீ ஓவிய சேனா, இவானி ஸ்ரீ, கலாம் ஜோதி மாணவர்கள் கேசவ பிரியன், பிரணீத் ஆகாஷ், நல்லூர் வட்டம் கல்விக்கோயில் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த லட்சிய சமுதாயத்தை உணர செய்தனர் என்று மாணவர் கள பொறுப்பாளர் மேனகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பன்முக சிறப்புகள் கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட வார கூடுதல். டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை அன்று காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற காஞ்சிபுரம் மாவட்ட வார கூடுதலில் 35 நபர்கள் கலந்து கொண்டனர். நாட்டு வாழ்த்து பாடலுடன் தொடங்கி கடந்த வார அனுபவங்கள் பகிரப்பட்டன. புதியவர்களுக்கு 3 மணி நேர அதிரடி சேவை பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ் நல்லூர் வட்டம் பற்றி விளக்கினார். ஜமுனா மரத்தூரில் நடைபெற்ற 2 நாள் வைய தலைமைக்குள் முகாம் பற்றிய அனுபவங்களை மாணிக்க மாணவர்கள் சுவாதி, தீனலட்சுமி, ஜெயபிரதா ஆகியோர் கூறியதை அனைவரும் மிகவும் ரசித்தனர். நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி அன்பு மாணிக்க மாணவர்கள் எவ்வாறு கண்டறியப்படுகிறார்கள் என்பது பற்றியும் வைய தலைமைக்குள் முகாமின் சிறப்பு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அடுத்து ஜனவரி 3 அன்று காஞ்சிபுரத்தில் நடக்க இருக்கும் மாணிக்க மாணவர்கள் முகாமிற்கான திட்டமிடல் இருந்தது. முகாமிற்கான பொறுப்புகளை தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்டனர். ஜனவரி 6 காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்க இருக்கும் அறிவின் அறுவைக்கு குடும்பம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது. இறுதியாக எப்போதும் தமது கவிதை மூலம் நம்மை வழிநடத்தி வரும் பாரதியின் அறிவிலே தெளிவு பாடலை தொடர்ந்து சிகப்பு அவல் கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை சூப் ஆகியவற்றை சுகந்தி ராஜசேகர் தம்பதியினர் வழங்கி 7ஆம் சுவையை உணர்த்தியதாக ஜெயபிரதா தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. கிராம வளர்ச்சி குழு பார்த்து கொண்டிருக்கிறது. விழிப்புற்ற கிராமத்தின் அடையாளம் எரசை கிராம வளர்ச்சி குழு. எரசக்கநாயக்கனூர் கிராம தண்ணீர் தொட்டி பழுதுபட்டு நீர் விரயமாகியதைக் கண்டு தகவல் அளித்தவுடன் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருவதற்கு காரணம் கிராம வளர்ச்சி குழுவும் அது வாரந்தோறும் சந்தித்து கிராம பிரச்சினைகள் மற்றும் கிராம வளர்ச்சி பற்றி ஆலோசித்து வருவதனாலேயே என்பது அனைத்து கிராம மக்களுக்கும் உணர்த்துவதே நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் என்று கிராமக்கள பொறுப்பாளர் பிரபு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. குப்பை மேலாண்மைக்கு எரசை கிராம வளர்ச்சி குழு தயாராகிறது. தேனி மாவட்டம் எரசகநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவின் அடுத்த முயற்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் போல் குப்பைக்கு தீர்வு காண வீடுகளில் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து வாங்க ஆரம்பித்துள்ளதாகவும் மக்களும் புரிந்து கொண்டு ஆர்வத்துடன் குப்பைகளை பிரித்து கொடுப்பதாகவும் மார்க்கோஸ் தெரிவித்தார். நேற்றைய நம்பிக்கை செய்திகள் பற்றி மார்க்கோஸ் அவர்களின் பதிவு.
மிகவும் அருமையான ஒரு செய்தி. இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்கு நமது நல்லோர் வட்டம் சார்பாக முன்னெடுப்பு, அதற்கான தயாரிப்பு, பிளஸ் மாணவர்களை ஒரு தொடர்ந்து செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதம் எல்லாமே மிக அற்புதமாக இருக்கிறது. விஷ்ணு மிகப்பெரிய அளவுல தன்னுடைய நண்பர்களை இணைத்துக் கொண்டு இந்த வயசிலேயே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆயிட்டாரு. அவங்கள ஒருங்கிணைப்பு பண்ணி அவங்களுக்கு தேவைகளை செய்து கொடுப்பதற்கு நமது நல்லோர் வட்டம் தயாரா இருந்து அதற்கான முயற்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். மயிலாடுதுறையில் மரக்கன்றுகளை வளர்க்க வலியுறுத்தி விவசாயிகள் ஊர்வலம். மயிலாடுதுறையில் இயற்கை விவசாயி நம்மாழ்வாரின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி உயிர்காற்று தரக்கூடிய மரக்கன்றுகளை வளர்க்க வலியுறுத்தி அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்துக்கு தென்னிந்திய தேசிய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அன்பழகன் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். ஊர்வலத்தின் போது 1000 மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கூரை நாடு காந்தி சிலை அருகில் இருந்து புறப்பட்ட ஊர்வலமானது காந்திஜி சாலை வழியாக பஸ் நிலையம் அருகில் கிட்டப்பா அங்காடி வந்தடைந்தது. பின்னர் அங்கு அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.